வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்டிஎஸ். நாம் எதை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கோம்? எதுக்காக இப்படி ஓடிட்டு இருக்கோம்? நம்மளோட வாழ்க்கை மட்டும் ஏன் இன்னும் இப்படியே இருக்குது? அவங்களால மட்டும் எப்படி முன்னேற முடிஞ்சுது? சாம்பியன்ஸ், லெஜண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பட்டம் நம்ம எப்போ தான் அடையிறது? நாம் கடைசி வரைக்கும் இப்படி கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணுமா? எப்போ நம்மளோட போராட்டம்லாம் முடிஞ்சு நாம் நினச்ச மாதிரி வாழறது? நம்ம ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி பார்க்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த கதைகளத்தில் பார்க்க போகிறோம். வாங்க கதைகளத்திற்கு போகலாம். நாம் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனைலாம் நம்ம எப்படி பார்க்குறோம்? ஒரு சாம்பியன்ஸ், லெஜண்ட்ஸ்லாம் அவங்க லைஃப்பில் ஏற்படுற பிரச்சனை எப்படி பார்க்குறாங்க? அவங்களோட அந்த பிரச்சனை எப்படி எதிர்கொள்கிறாங்க? அவங்களால மட்டும் எப்படி அந்த இடத்துலையே தக்க வச்சுக்க முடியுது? நாமளும் தான் போராடுறோம், டெய்லி கஷ்டப்படுறோம், ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறோம், நம்மளோட இலக்கை நோக்கி போராடிட்டே இருக்கோம். அதுலேயும் முற்றிலும் இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்க தன்னோட கனவு நோக்கி போராடுற பல பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடுறாங்க. இருந்தாலும் அவங்களால மட்டும் ஏன் 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 தன்னோட வாழ்க்கையில் தான் நினச்ச அடைய முடியல? டெய்லி ஒரு ஏக்கத்தோடு தன்னோட கனவை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. இப்போது நாம் சாதாரணமாக ஒரு கேம் விளையாடுறோம் அப்படின்னாலே அதிலே பல ஸ்டேஜ் கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரீ ஃபயர் சொல்கிறேன். ப்ரோன்ஸு, சில்வரு, கோல்டு, அதுக்கு அடுத்த கட்டத்தில் ஒவ்வொரு ஸ்டேஜ் பல விதமாக கொடுத்துருப்பாங்க, டைமண்டு அப்படின்னு. அப்போது ஒரு சாதாரணமாக விளையாடுற கேம்லேயே இவ்வாறு பல விஷயங்களில் பல படிகளை தாண்டி தான் நீ நினச்ச இடத்த அடைய முடியும். அப்படின்னா அந்த கேம்லேயே சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க, ஒவ்வொரு கட்டத்துலேயும் நீ ஒவ்வொரு சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு கட்டத்துக்கு மாறக்குள்ள பெரிய பெரிய சூழ்நிலைகளை, பெரிய பெரிய தருணங்களை நீ எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். சில சமயம் 2 ஸ்டேஜையும் ஒன்றா சேர்த்து கடக்கிற மாதிரி பெரிய பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் வரக்கூடும். இந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு கட்டத்துக்கு போகல ஒவ்வொரு பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். நீ எதிர்பாராத நேரத்தில் பெரிய பெரிய பிரச்சனைகள் கூட வரக்கூடும். அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி பார்க்கணும்? ஒரு சிங்கம் ஒரு காட்டுக்கு ராஜா அப்படின்னா அதை ஏன் ராஜான்னு சொல்கிறாங்க தெரியுமா? சிங்கத்தால் வேகமாக ஓட முடியாது. சிங்கம் உருவத்தில் பெருசு கிடையாது, சிங்கம் உயரத்துலேயும் பெருசு கிடையாது. இருந்தாலும் சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா. காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு உயிரினமும் தனக்கு முன்னாடி வர உயிரினத்தை தனக்கு பிரச்சனையாகவும் தனக்கு எதிரியாகவும் இவனால் நமக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்ற பயத்தாலையும் எதிர்கொண்டு தன்னோட நாட்களை ஓட்டும். ஆனால் சிங்கம் அப்படி ஒருபோதும் நினைக்காது. தனக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய உயிரினம் வந்தாலும் சரி, தன்னோட பலமாக இருக்கிற உயிரினம் வந்தாலும் சரி, தன்னோட உயரத்தில் உயரமாக இருக்கிற உயிரினம் வந்தாலும் சரி, தன்னோட வேகமாக ஓடுற உயிரினமாக இருந்தாலும் சரி, அதை இறையாக மட்டும்தான் பார்க்கும். இறையாக பார்க்குற அந்த மைண்ட் செட், அந்த பவர்ஃபுல் மைண்ட் செட் நமக்குள்ளே இருக்கணும். தனக்கு எதிர்க்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சிங்கம் எப்படி அது இறையாக பார்க்குதோ அந்த ஒரு மைண்ட் செட்டை வளர்க்கணும். தனக்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ பெரிய சூழ்நிலை நம்ம கையாள வேண்டிய தருணம் வந்தாலும் அதை நமக்கு கிடைச்ச சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும். புரியலையா? ஒவ்வொரு புது பிரச்சனையிலும் ஒவ்வொரு புது பிரச்சனையப்போ நமக்கே தெரியாமல் நம்ம பல விஷயங்களை செஞ்சுருப்போம். அந்த விஷயங்களை கையாள கற்றுக்கணும். அந்த விஷயங்கள்லேருந்து என்ன கற்றுக்கணும்? ஒவ்வொரு பிரச்சனையப்பையும் ஒரு புதிய விஷயம் ஒன்று அறியாமலே நம்ம செய்வோம். அந்த விஷயத்து மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அந்த விஷயத்தை கையாளுறப்போ நம்ம எப்படி யோசிக்கிறோம்? அப்போது அந்த பிரச்சனையை பார்க்காம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நாமளும் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஒவ்வொரு லெஜண்ட்ஸும் ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளும் தன்னோட வாழ்க்கையில் பிரச்சனையாக பார்க்காததுனால தான் அவங்க இன்னும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. பார்க்குற நோக்கமே இந்த விஷயத்துலேருந்து நான் என்ன கற்றுக்க போகிறேன், இந்த விஷயத்துலேருந்து நான் இதை எப்படி சமாளிக்க போகிறேன், இந்த விஷயத்துலேருந்து புதுசாக ஒரு விஷயம் எனக்கு கற்றுத்தரப்போகுது அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க எதிர்கொள்கிறாங்க. அதனால தான் அவங்க இன்னும் மேலே இருக்கிறாங்க. அப்போது நாம் எப்படி நம்ம பிரச்சனையை பார்க்கணும்? இந்த நிமிஷம் நீ முடிவு பண்ணு. உன்னோட பிரச்சனையை நீ பிரச்சனையாக பார்க்க போறியா, இல்லை உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்க போறியா? அதுலேருந்து நீ என்ன கற்றுக்க போகிறேன்னு பார்க்க போறியா? கண்டிப்பாக இந்த ஒரு தருணம் நீ முடிவு பண்ணு. நீ படிக்கிற பையனாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிற ஒருத்தனாக இருந்தாலும் சரி, இப்போ முடிவு பண்ணு. நம்மளோட பிரச்சனையாக பார்க்காம அதிலிருந்து என்ன கற்றுக்க போகிறோன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்மளோட பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். ஏன்னா பிரச்சனை எங்கே உருவாகுதோ அதோட சொல்யூஷனும் அங்கே தான் இருக்கும். தேட ஆரம்பி. பிரச்சனைகளிலிருந்து தேடலை உருவாக்கு. தேடல்களிலிருந்து என்ன நம்ம கற்றுக்க போகிறோன்ற யோசனையை
என்ன கற்றுக்க போகிறன்ற ஒரு ஆர்வத்தை உருவாக்கிட்டே இரு. கண்டிப்பாக பிரச்சனையை நம்ம பிரச்சனையாவை பார்க்கவே மாட்டோம். இந்த ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ளே எப்போ வருதோ அப்போ தான் நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இந்த ஒரு நிமிஷத்தில் அந்த ஒரு மைண்ட் செட் கொண்டு வர முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலேயே முடியும். பிரச்சனையாக பார்க்காம அதை நம்ம கற்றுக்க போகிற விஷயமாக பாருங்கள். புதிய ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லித்தர போகிறது அப்படின்னு நினச்சி கையால் பழகுங்க. கண்டிப்பாக நீங்களும் வெற்றி பெறலாம், நானும் வெற்றி பெறலாம். இந்த ஒரு பதிவு உங்களோட வெற்றிக்கும் என்னோட வெற்றிக்கும் ஒரு சமர்ப்பணமாக இருக்கட்டும். நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு கதைக்களத்தில் மீண்டும் உங்களை வந்து பார்க்குறேன். ஆர்டிஎஸ்.